பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியர்களாக அநேகர் இங்கே இருப்பது சந்தோஷம். ஆண்டவருடைய நிறைவான ஒரு நடத்துதலை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்குமே தந்தருளுவாராக. நீங்கள் சொல்லுங்களாமே. கடந்த 2 நாட்கள் பிரயாணத்தில் இருந்தேன். சென்னை பகுதிக்கு போயிட்டு நேற்று இரவு வந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட நிலைநிறுத்தினதைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க ஒரு ஆமென். கர்த்தருடைய நாமம் உயர்வதாக. வழக்கமாக நம்முடைய கூடுகைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை தினத்தில் விசேஷித்த ஊழியம் வெளியில் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் 3ஆம் தேதி காலையில் நமக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை இருக்குது, அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். காலை 9 மணிக்கு. அதே போல் நம்முடைய ஈஸ்டர் சர்வீஸ் காலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்குது. ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக சொல்லுங்க ஒரு ஆமென். நாட்கள் வேகமாக போகிற மாதிரி தெரியுதா இல்லையா? ரொம்ப வேகமாக போகுது. ஆனால் எவ்வளவு வேகமாக நம்முடைய நாட்கள் போகிறதோ அவ்வளவு வேகமாக நம் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பாஸ்டர் காலையிலேயே அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? விரும்பினாலும் வெறுத்தாலும் அந்த பயணம் என்ன செய்வதில்லை, நம்மை விடுவது இல்லை. ஆயத்தமாவோம். ஆமென். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் செய்தருளுவாராக. ஆமென். ஒரு புதிய மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று வாஞ்சியோடு ஒரு வேளை வந்திருப்பீர்கள் என்றால் இந்த காலையில் ஒரே ஒரு சிந்தையை உங்களுக்கு முன்பாக தந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முடிந்தால் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். போதும். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை குடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலுடைய மகிமை என்ன செய்வாரா? திரும்பி வர பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை தான், உங்கள் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம வெறுமையாக்குவது பிசாசனுடைய டார்கெட் அப்படின்னா நம்ம நிரப்புகிறது தேவனுடைய டார்கெட். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். நம்மை எம்டி ஆக்குகிறது பிசாசனுடைய ஒரு கோல் அப்படின்னா நம்மளை ஃபுல்ஃபில் ஆக்குகிறது தேவனுடைய கோல். ஆமென். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை என்ன செய்தார்களாம்? வெறுமையாக்கி. ஆமென். யாக்கோபு அப்படித்தான் வெறுமையாக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் யாக்கோபை என்ன செய்தார்? தம்முடைய மகிமையால் நிரப்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே போல நான் இஸ்ரவேலுக்கும் செய்வேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். அல்லேலூயா. இங்கே மகிமை என்று ஆண்டவர் எதை பேசுகிறாரு, மகிமைன்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்வை குறித்து பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு அவர் விரும்புகிறார்னா, அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். எங்கே இருக்கு அந்த வார்த்தை? பிலிப்பியர் 4:19 நமக்கு தெரியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ சில குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அல்ல, நம்முடைய குறைவுகளை எல்லாம் எப்படி நிறைவாக்குகிறாராம்? அவருடைய மகிமையினால். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்போ மகிமை என்று இந்த இடத்துல என்ன பொருள்படுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்வை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். இந்த காலவேளையில் அப்படி ஒரு வாழ்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சில குறைவுகள் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு வெறுமையாக்கின ஒரு இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் கூட, இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்புங்கப்பா.
ஆமென். எப்படி அந்த இஸ்ரவேலுக்கு திரும்ப அந்த மகிமையை நான் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரோ, அதே போல அந்த மகிமையை எனக்கு தாரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது இஸ்ரவேலுடைய திராட்சை கொடிகள் வெறுமையாக்கப்பட்டு கிடக்கு. எப்படி இருக்கான் அங்கே? அப்படித்தான் சொல்றாரு. அதனுடைய திராட்சை கொடிகள், அதனுடைய அர்த்தம் திராட்சை கொடிகள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் செழிப்பு. என்ன? அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய செழிப்பு. அதுதான் அந்த திராட்சை கொடி சொல்லுகிறதான காரியம். இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய செழிப்பு இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய வறட்சியில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்களால என்ன செய்ய முடியலை, அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய சரீர தேவைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்வில் நமக்கு ஒரு செழிப்பு இருக்கணும். சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஆமென். அந்த ஆவிக்குரிய வாழ்வில் அந்த செழிப்பு உங்களுக்குள்ளே இருந்துட்டுனாலே தேவனுடைய அந்த மகிமை உங்களை நிரப்பி நிற்பதை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நம்ம நம்பி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நம்ம சார்ந்திருக்கிற அந்த நன்மைகள், அந்த அந்த செழிப்பு நம்மை விட்டு நீங்கி போன உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இதுதான் என்னுடைய லைஃபினுடைய எண்டு, ஆமென், இனி எனக்கு ஒரு லைஃப் இல்லை, இனி எனக்கு ஒரு மாற்றம் கிடையாது, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆமென் நம்முடைய மகிமையை திருப்பி கொண்டு வருகிற ஒரு தேவன். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மகிமையை திருப்பி கொண்டு வருகிற ஒரு தேவன். ஆமென். மரித்து 4 நாட்கள் நாற்றமெடுத்த லாசரு இதோட முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சாங்க. ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமென். அவனுடைய அந்த கல்லறையை கற்களால் அடைத்த உடனே இனிமேல் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் லாசருவை திருப்பி கொண்டு வந்தார். மகிமை திருப்பி வந்தது அந்த குடும்பத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரால் நேசிக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பம் தான். ஒருவேளை அநேகர் பொறாமைப்பட்டிருப்பாங்க, அநேகர் எரிச்சல் அடைந்திருந்திருப்பாங்க. எப்படி ஆண்டவர் இந்த பெதானியாவுக்கு வரும்பொழுதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வராமல், எங்களை மட்டும் பார்க்காம இப்படி லாசரு வீட்டுக்கு மட்டும் போறாரு, அப்படி என்ன அந்த வீட்டுக்கு விசேஷம் அப்படின்னு நினைத்திருப்பார்கள். ஆனால் லாசரு மரித்த பொழுது எல்லோரும் பார்த்திருப்பாங்க, பார்த்தையா என்னதான் அன்பு கூர்ந்தா என்ன பிரயோஜனம், இப்பொழுது அந்த குடும்பத்தின் உயிர் நாடியே அவர்களை விட்டு போயிருச்சே. அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியாமல் அது நடந்திருந்தால் பரவாயில்லை. அவர்கள் எவ்வளவாய் ஜெபித்தார்கள், எவ்வளவாய் வேண்டுதல் பண்ணாங்க, எவ்வளவா உபவாசம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் இப்பொழுது உங்களை கைவிட்டு விட்டாரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த செய்தியை தெரிந்து கொண்ட பிறகே இயேசு தாமதித்தாராம். அப்பொழுது அந்த செய்தியை சொல்ல வந்தவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நாங்கள் அவரிடத்திலே போய் சொன்னோம், ஆனாலும் அவர் தன்னுடைய பிரயாணத்தை தாமதித்ததினால் இது சம்பவித்தது. ஆண்டவர் ஒருவேளை எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்திருந்தால் இப்படி ஒரு இழப்பு, இப்படி ஒரு வேதனை எங்கள் வாழ்க்கையில வந்திருக்காது அப்படி நினைத்திருப்பாங்க. ஆனாலும் மகிமையை ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இப்படி நான் யோசிக்கிறேன். ஆபிரகாம் என்ன செய்தானம் தெரியுமா? லோத்துவையும் லோத்துவுக்குண்டான, எனக்கு ரொம்ப பிடிச்சது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் சகோதரன். ஆமென் சொல்லுங்கள். கிறிஸ்து நம்முடைய சகோதரராகவும் இருக்கிறார் என்பதை ஒரு காலமும் என்ன செய்திடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. தன்னை ஏமாற்றின, தன்னை ஆமென் தனக்கு எதிராக சண்டையிட்ட ஆமென் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நன்மைகளெல்லாம் பிடுங்கிட்டு அவன் என்ன செய்தான்? சோதோமை தெரிந்து கொண்டு போனாலும் அந்த சோதோமிலே சில ராஜாக்கள் தன் சகோதரனை என்ன செய்துட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அந்த சோதோமிலே சில ராஜாக்களால் தன் சகோதரனுடைய பொருட்கள் சிறைப்பட்டு போயிற்று, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போயிற்று அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்படாம ஒரு ஆமென் சொல்லுங்கள், தன் வீட்டிலே கைப்படிந்த 318 பேரை கூட்டிட்டு போய் அந்த ராஜாக்களோடு கூட சண்டையிட்டு தன்னுடைய சகோதரனையும் சகோதரனுக்குண்டானவைகளை அத்தனையும் அந்த ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தால், இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய மூத்த சகோதரராயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மால் பிடிபட்டு போன சகல நன்மைகள் திருப்பி கொண்டு வருவார். நம்முடைய மகிமையை திருப்பி கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன் இந்த காலையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த மகிமை எப்படி இருக்குமா தெரியுமா? புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்ததை போல நான் அவர்கள் புதுப்பிக்கப்படுவார்கள்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி புதுப்பிக்கப்படுவாங்களாம்? பூர்வ காலத்தில் இருந்ததை போல. ஐயோ, முந்தின மகிமைக்கு ஒத்த மகிமையை நான் பார்க்க முடியுமா? முந்தின மகிமைக்கு ஒத்த ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கை வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ மகிமையிலே இருந்தது போல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு காலத்துல மகிமையால் இருந்த ஒரு இடம்தான். அதே யாக்கோபை போல இஸ்ரவேலும் ஒரு காலத்துல மகிமையாய் இருந்த ஒரு தேசம்தான். ஆனால் அந்த மகிமை அவர்கள் வாழ்வை விட்டு விலகி போயிற்று. அந்த மகிமை அவர்கள் இழந்து போனார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மகிமையை நான் திருப்பி கொண்டு வருவேன். ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தில் கொஞ்சம் அதை ஆழப்படுத்துறாரு. நான் உங்களுக்குள் அனுப்பி வைத்த. யார் அனுப்பி வச்சா? பக்கத்து வீட்டுக்காரனா? யோசிச்சு பாருங்க, யார் அனுப்பி வச்சா? ஆண்டவர் சார், நான் உங்களுக்குள்ள அனுப்பி வச்சேன். எதை? ஆமென். வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவ்வளவும் ஒரு இடத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த செடி எப்படி நிற்கும்? வெறுமையாய் போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரும் இது அனுப்பலை, நான் தான் அனுப்புனேன். இப்படி சொல்லக்கூடிய தைரியம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, அவைகளெல்லாம் உன்னுடைய வருஷங்களை பட்சித்து போட்டது. ஏமேன், உன் வாழ்க்கையை வெறுமையாக்கிட்டா அதே மகிமை திரும்பவும் அதே மகிமையை கொடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யட்டும் என்று கர்த்தருடைய ஊழியனாய் இந்த காலையிலே நான் வாழ்த்துகிறேன். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுமா? என்னுடைய இழந்து போன நன்மைகளை நான் இனி திரும்ப பார்ப்பேனா? முந்தின நாட்களில் எனக்கு இருந்த அந்த மகிமை இனி வருகிற காலத்தில் எனக்கு கிடைக்குமா? இது என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வெறுமையாக்கப்படுவதில்லை. அந்த மகிமையை யாக்கோபினுடைய வாழ்வில் திரும்பி வர பண்ணினது போல நான் இஸ்ரவேலுக்கும் செய்வேன். இஸ்ரவேலுக்கு செய்த அதே ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு செய்ததை போல உங்கள் வாழ்விலும் அந்த மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். எல்லாருக்கும் ஆசை தான் அது. ஆண்டவருடைய அந்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள நான் நிறைஞ்சிருக்கணுங்கிற விருப்பம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆண்டவரும் அதை செய்யணும்னு தான் நம்ம மேல விருப்பம் கொள்ளுகிறார். ஆனால் யாருக்கு செய்கிறாருங்கிறது தான் முக்கியமான காரியம். ஆமென். அப்போ எப்போதுமே ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், நமக்கும் விருப்பம் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு விருப்பத்துக்கு இடையில தடை என்னன்னு பார்க்கணும். அல்லாவிட்டால் ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்விலை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கணும். அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இப்பொழுது 1வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்தை தானே படித்தோம். 1வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் யாருக்கு இந்த மகிமையை திரும்பி வர பண்ண போகிறார்? வாசியங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வந்து விட்டான். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்து. அடுத்து அப்படியே சொல்லுங்க. அப்பொழுது வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி உன் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திருப்பி வருகிறதை போல இஸ்ரவேலுடைய மகிமை என்ன செய்வார்? திருப்பி வர பண்ணுவார். யாருக்கு செய்வார்? உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை உறுதியாய் கட்டிக்கொள். ஏமேன். கடைசி சொல்றார், உன் பலனை என்ன செய்? ஸ்திரப்படுத்து. இப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மரித்த லாசருவை வெளியே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவருக்கு அந்த அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ள தெரியாதா என்ன? இயேசு அடைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே ஒரு தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினானே, அவனிடத்திலே கூப்பிட்டு அந்த கல்லை புரட்டி தள்ளி இருக்கலாமே என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் அந்த மரியாதை இடத்துல சொன்னார், அந்த கல்லை என்ன செய்யுங்க? புரட்டி போடு, நீ செய் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கல்லை வச்ச சிலர் அங்கே இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ அதை செய். அது என்னால் செய்ய முடியாது என்பதற்காக அல்ல, ஏமேன், அதை உன்னால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். உன்னால் முடிஞ்சதை நீ செய்தன்னா உன்னால் முடியாத காரியத்தை நான் செய்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால் முடிஞ்சதை சிலதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களால் முடியவே முடியாதுன்னு நினைச்ச சில காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்வார். அப்பொழுது நீங்கள் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப பார்ப்பீர்கள். 4 காரியங்கள் தான். ஏமேன். முதலாவது சொல்லுகிறார், உன் அரணை என்ன செய்து கொள்? காத்துக்கொள். அதாவது அரண் அப்படின்னா என்னன்னா, அதாவது தேவ ஜனங்களை சுற்றிலும்
அவர்கள் குடியிருப்பை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோட்டை. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? அரண். நமக்கு காம்பவுண்டுன்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் நமக்கு அரண். அன்னைக்கு இந்த ஜனங்கள் பாளையத்தில் குடியிருக்கும் பொழுது அந்த பாளையத்தை சுற்றிலும் என்ன செய்வார்கள் என்றால் அரண்களை கட்டி கொள்வார்கள். அல்லேலூயா. ராஜாக்களின் காலங்களை நீங்கள் பாருங்கள், ராஜாக்கள் கோட்டைகளுக்குள்ளே இருப்பாங்க. அந்த கோட்டை அவங்கள அது அரண் போல் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அரணை என்ன செய்துக்கா? காத்துக்கொள். ஆவிக்குரிய நிலைமையில் அரண் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரண் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், நன்றி பிரதர், 26 அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாட்டப்படுகிற பாட்டாவது, எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமே. அதுக்கு முந்தி என்ன பாடிக்கிட்டு இருந்தாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அந்த அதிகாரங்கள் எல்லாம் பின்னாடி போய் படித்து பார்த்தா தெரியும். அதுக்கு முந்தி அவங்க என்ன பாடினாங்கன்னா, ஏமேன், இஸ்ரவேல் தேசம் நல்ல பாதுகாப்பான தேசம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மலை சூழ்ந்த பட்டணமான தேசம், நிறைய மலைகள், நதிகள், அல்லது ஒரு பக்கம் நதி, இப்போ சத்ரு உள்ள வரவே முடியாது. ஆகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பட்டணம் இருக்கு, ஒரு பாதுகாப்பான இடம் நாங்கள் இருக்கு, எங்களை யாரும் மேற்கொண்டு விடவே முடியாது, எங்களை யாரும் ஜெயித்து விடவே முடியாது அப்படின்னு இவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் என்ன செய்திருச்சு? மொத்தமாக காணாமலே போயிருச்சு. ஏன்னா உலக சரித்திரத்தில் இந்த தேசத்தை போல அந்நியருடைய படையெடுப்புனால விழுங்கப்பட்ட இன்னொரு தேசம் இல்லை. சரித்திரத்தில் இப்படி ஒரு தேசமே இல்லைங்கிற அளவுக்கு அது வெறுமையாக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வெறுமையாக்கப்பட்ட அந்த தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், அக்காலத்திலே அவர்கள் ஒரு பாட்டை பாடுவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பாட்டு என்ன? எங்களுடைய பலன், எங்களுடைய அரண், எங்களுடைய கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற இந்த மலைகள் அல்ல, எங்களுடைய அரண் தேவன் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிற்கிற பொழுது எங்கள் தேசத்தை எங்கள் கர்த்தரே பாதிப்பார். ரட்சிப்பையே அதற்கு அரணாய் மதிலாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த மதிலை கடந்து சத்துரு எங்கள் வாழ்க்கையை தொட முடியாது. இன்னைக்கு சொல்றேன், உன் அரணை எப்படி காத்துக்கொள்ள போகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஒருவரும் சேதப்படுத்தவே முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்கு பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி வர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை நீ என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. 3 முறை அவன் சபிக்கிறதுக்கு எத்தனிக்கிறான். 3 முறையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தடுக்கிறான். தடுத்தது மட்டும் இல்லை, அவன் சபிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படுற அந்த நாவை கர்த்தர் மாற்றிட்டு தம்முடைய ஆசீர்வாதத்தை சபிக்கணும்னு விரும்புகிற நாவில இருந்தே கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த பீலையாம் பாலாக்கிட்ட சொன்னான், எப்பா, நான் ஆண்டவர் சொல்லாத நான் சொல்ல முடியாது, ஆண்டவர் செய்யாத நான் செய்ய முடியாது, ஒரு காரியம் செய்யுங்க, அவங்களை ஏதாகலும் வழியில் ஆண்டவர்ல இருந்து பிரிச்சிருங்க, ரட்சிப்புல இருந்து பிரிச்சிரு. சொல்லுங்க ஒரு ஆமே. ஹல்லேலூயா. ரட்சிப்பை விட்டு பிரிச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம அடிக்க வேண்டியதில்லை, ஆண்டவரே அவங்கள பார்த்துக்கிடுவாருன்ட்டான். ஆமேன். மோவாப்பிய அழகிய ஸ்திரீகளை அழகுபடுத்தி இஸ்ரவேலுடைய பாளையத்தின் வாசல்ல கொண்டு வந்து வச்சான். ஆமேன். அந்நிய ஜனத்தோடு கலக்க வேண்டான்னு கர்த்தர் சொன்னார். இவன் போய் அந்நிய ஜலத்தோட என்ன செய்தான்? கலந்தான். அப்படி மோவாப்பியரோடு கலந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆமேன். பாலாக் அடிக்க தேவைப்படலை, கர்த்தர் இஸ்ரவேலை அடித்தார். அவர்கள் வெறுமையாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மகிமை அவர்களை விட்டு அற்று போயிற்று. இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள். இந்த உலகத்தில் ஒருத்தரும் நம்மளை எதிர்க்க முடியாதான். ஏமே எத்தனை ஆமீன் மார்க்கங்கள் எழும்பி வரட்டும், ஏமே எத்தனை வல்லமை எழும்பி வரட்டும், எத்தனை ஆட்சி எழும்பி வரட்டும், ஆமீன், ரட்சிப்பையே கர்த்தர் அதற்கு மதிலும் அரணுமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது கோலியாத்துக்கு என்ன தோணுச்சு? நீ ஒரு அற்ப நாயா என்ன நீ நினைச்சியா? இன்னைக்கு உன்னை நான் வெட்டி ஆமீன் உன்னுடைய சரீரத்தை பறவைகளுக்கு இரையாக்குவேன்னு சொன்னான். ஆனால் தாவீது சொன்னான், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த ரட்சிப்பை
தாவீதுக்கு மதிலும் அரணுமாய் கர்த்தர் வைத்தார். அந்த கோலியாத்தினுடைய எந்த விதமான ஆயுதங்களும் அவன் மேல பலிக்கலதுக்கு காரணம் தாவீதினுடைய திறமை அல்ல, சவுலுடைய வஸ்திரங்கள் அல்ல, தாவீதின் கையில் இருக்கிற கூழாங்கல்லும் அல்ல. நான் நிச்சயமாய் நம்புகிறேன், ரட்சிப்பையே கர்த்தர் அதற்கு அரணும் மதிலுமாய் கர்த்தர் வைத்தார். இந்த காலை வேளையிலே சொல்றேன், நமக்கு நிறைய பாதுகாப்பு காரியங்களை நம்ம வைத்திருக்கலாம், இன்சூரன்ஸை வைத்திருக்கலாம், நிறைய வழி வச்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்த விட ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு தருகிற பாதுகாப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், தாவீது அதே நாகூம்ல 1வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் சொல்வார், ஆமென், கர்த்தர் ஆமென் எங்களுக்கு இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. எப்படி? 2வது இதில் சொல்றாரு, அந்த அரண காத்துக்கள் அப்படின்னு 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது அங்க 1வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, அந்த அரண் நீ உனக்காக அமைத்து கொள்ள போகிற கோட்டை அல்ல, மாறாக அந்த அரண் கர்த்தர், அந்த அரண் அவருடைய ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ரட்சிப்பை நான் காத்துக்கொள்றது? நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 35, 36, 39 வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, தைரியத்தை விட்டுறாத, பொறுமையா இரு, பின்வாங்கி போயிடாத. இந்த 3ஐயும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? ஆமென், விசுவாசத்தில் நிலைத்திரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், உங்கள் ரட்சிப்பை ஆமென் பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படியோ சத்ரு உங்களை விசுவாசத்தை விட்டு வெளியில போக எத்தனையோ வழிகளை தேடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரியாள்கிட்ட அந்த காரியத்தை தான் சொன்னாரு. ஏமே நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, அதனால உன் சகோதரன் மரித்து போயிட்டாங்கிற கவலையோடு நீ இருக்காத, நீ விசுவாசமாறு. இன்னைக்கும் சொல்றேன், சில காரியங்கள் உங்களை விட்டு அற்று போனது நிமித்தமா, ஏமேன், உங்கள் மகிமை உங்களை விட்டு கடந்து போனதை நினைச்சு நீங்க அவிசுவாசத்தோட நிற்க வேண்டாம். எப்படி யாக்கோபினுடைய மகிமை திருப்பினாரோ அப்படியே இஸ்ரவேலுடைய மகிமையை திருப்புகிற ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய மகிமையை உங்கள் வாழ்வில் திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்து கொள்ளுங்கள். 2வது காரியம் என்ன சொல்றாருன்னா, உன் வழியை என்ன செய்? காவல் பண்ணு. உன் வழியை காவல் பண்ணு. ஆமென். ஆதாம குறித்து வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2 அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில், தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும். ஏமேன், பண்படுத்தின அந்த ஆதாம் என்ன செய்ய தவறிட்டான்? காக்க தவறிட்டான், காவல் பண்ணல. ஒருவேளை ஏவாள் விழுந்து போனது உண்மைதான், ஆனா ஆதாம் அந்த தோட்டத்தை காவல் பண்ணியிருந்தான்னா ஏவாள் விழுந்து போயிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் காவல் பண்ணியிருந்தான் குடும்ப தலைவிகள் விழுந்து போக மாட்டாங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஆண்டவர் குடும்ப தலைவன்கிட்ட சொல்றாரு. ஏன்னா ஆதாம்கிட்ட தான் கேட்கிறாரு, நீ காவல் பண்ணு. எப்படி உள்ள வந்தா உன்னுடைய அனுமதி இல்லாம? ஆமென். எப்படி உன்னுடைய அனுமதி இல்லாம இந்த கேட் கிடந்துச்சு? யோசிப்பார். காவல் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன்னுடைய வழியை காவல் பண்ணு. எப்படி காவல் பண்ணலாம்? நிறைய இருக்கு. சங்கீதம் 1:1 சொல்லுது, பாவிகளுடைய வழியில் என்ன செய்யாத, நிற்காத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய வழியை, உன்னுடைய வழியை காவல் பண்ணுற தேவ பிள்ளையே, பாவிகளுடைய வழியில் என்ன செய்யாத. ஏமேன். உலகம் முழுசும் எங்க இருக்கு? பாவத்துக்குள்ள கிடக்கு. உலகத்தின் வழிகளில் போயிடாதீங்க, பாவிகளில் வழி நில்லாதீங்க. நமக்குன்னு கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆமென் வழி விலகிற பொழுது வழி இதுவே என்று உங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த வழியில உன்னுடைய விசுவாச வாழ்க்கை நிலைநிறுத்திக்கொள். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, ஏமேன், மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளமா இருக்குமா. அதனுடைய அர்த்தம் என்ன? தப்பா தெரிஞ்சுன்னா அந்த வழியை விட்டு விலகி வந்துடுவோம். ஆனால் நமக்கு எல்லாமே எப்படி தான் தெரியுது? ரைட்டாக தான் தெரியுது. ஆனால் ரைட்டாக தெரிகிறதுனால நல்ல வழின்னு நினச்சிடாதீங்க. ரைட்டாக தெரிகிற வழி மரண வழியாக கூட என்ன செய்யலாம். ஆமேன் பிரதர். நமக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா நம்மவே அதில் இருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு அது ரைட்டாக தெரிகிறதுனால தான் பல நேரத்தில் இன்னும் போராடிட்டு இருக்கிறோம். நான் பண்ணுறது கரெக்டு தான், நான் பேசுறது கரெக்டு தான், நான் சொல்கிறது கரெக்டு தான், நான் அப்படி என்ன தப்பை பண்ணிட்டேன், நான் தான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் அது தோன்றும், எனக்கு தோன்றாது. இன்னைக்கு காலையில் ஆராதனை நடத்தும் போது சொன்னாரு, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய வழிக்கும் நம்முடைய வழிக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால தேவனுடைய வார்த்தைக்குள்ள 119 சங்கீதம் அதனுடைய 32வது வசனம் சொல்கிறது, என் இருதயத்தை என்ன செய்யும், நீர் விசாலமாக்குகிற பொழுது உமது கற்பனைகளின் வழியிலே நான் ஓடி வருவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயம் குறுகி போனதுனால தேவனுடைய கற்பனைகளினுடைய வழியை நம்ம பார்க்க முடியாம போயிருச்சு. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நானும் அப்படித்தான் இருந்தேன். இன்னைக்கு சொன்னாங்களே நிறைய காரியத்தை, ஏமேன், கர்த்தருடைய அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருகிற காரியம் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுக்கு புரியாமல் போயிற்று. ஆனால் பின்பாக போய் தேவனுடைய கற்பனைகளை தேடி வாசித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார். எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல மகிமை இழந்து போயிற்றோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டு வச்சுட்டு போனானோ, அதே மகிமையை எருசலேமுக்குள் கொண்டு வருவதற்கு தேவன் தாவீதுக்கு உதவி செய்யவில்லையா? முதலாவது சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்றேன், தேவனுடைய வார்த்தையில உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யுங்க, கட்டி எழுப்புங்க. அப்பொழுது மகிமை உங்களுக்கு திரும்பி வரும். மூன்றாவது, நேரத்தின் நிமித்தமா மூணாவது வேகமா சொல்லி முடிக்கிறேன். நாகும் 2ஆம் அதிகாரத்தில் 1 சொல்லும்போது சொல்றாரு, உன் அறையை என்ன செய்து கொள், கட்டிக்கொள். அறையை கட்டிக்கொள்ளலாம், கெட்டியா கட்டிக்கொள். ஒன்னொன்னுக்கும் ஒரு இது ரட்சிப்பை காத்துக்கிடணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, அரண், அது ரட்சிப்பை காத்துக்கொள். அதுக்கு அடுத்தது வழியை காவல் பண்ணு. ஏமேன், அது கரெக்டா நடந்துக்கா. மூணாவது என்ன, அறையை கெட்டியாய் கட்டு. பெல்ட்டை போடுறோம், அதை ஒரு 4 பாயிண்ட் லூஸா போட்டீங்கன்னா அது பெல்ட்டாது. சொல்லுங்க ராமே, போலீஸ்காரன் எப்படி பெல்ட் போடுவான், கட்டியா கட்டிக்கிடுவான். எதுக்கு? அப்பதான் சரியா என்ன செய்ய முடியும், ஓட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் அறையை கட்டியாய் கெட்டிக்கொள், காத்துக்கொள். இல்லையா, கெட்டிக்கொள். எப்படி கட்டலாம்? 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், அறையை எப்படி கட்டலான்னு பாருங்க. வேகமாக என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். எந்த அறையை கட்டணும்? ஆமா, மனசுல போட்டு குழப்பம், ஒரே கன்ஃபியூஸ் பிரதர், கன்ஃபியூஸ். இந்த ஃபீஸை பிடுங்கி விட்டுருங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்ற, மனதின் அறையை என்ன செய்துக்கா, கட்டிக்கொள். தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அடிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரணமான நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். அதுதான் உங்கள் அறையை நீங்கள் கட்டிக்கொள்வதனுடைய அடையாளம். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே நிச்சயமாய் திருப்பி வருவார். நீங்கள் இழந்து போனதை திரும்ப கொண்டு வருவார் என்கிற பூரண நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழுங்கள், உறுதியா வாழுங்க. நிச்சயமாய். இன்னைக்கு நம்ம பாடணும், நல்லா எல்லாமே எனக்கு அனுகூலமா இருந்துச்சு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். நான் நம்புறேன், ஏதாகிலும் இல்லை, எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும், ஆமீன், யோபு 42 வாசிக்கிறோம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது. நேரம் கடந்து போயிருச்சு. கடைசியா சொல்றேன், உங்கள் பலனை என்ன செய்யுங்கள், ஸ்திரப்படுத்து. ஆமேன். ரட்சிப்பை காத்துக்கா, வசனத்துக்குள்ள நில்லு, விசுவாசத்தில் நம்பிக்கையாரு. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உன் பலனை என்ன செய், ஸ்திரப்படுத்து. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால், நெகேமியா, உன் பலன் குன்றி போயிற்று, சோர்ந்து போகாத. பலனை எப்படி ஸ்திரப்படுத்துறது? ஏமேன். வீட்டில் போய் உட்கார்ந்து கப்பல் கழுந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காதங்கிறாரு. உன் பலனை ஸ்திரப்படுத்து. எப்படி ஸ்திரப்படுத்தலாம்? ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் பேசுங்க. ஏமேன், காத்துருங்க. உங்களுடைய பலனை அவர் ஏமேன் மீண்டும் அது ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? 84ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தில் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் சொல்றேன், யார் தந்த பலனும் அது போதுமானதா இருக்காது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினா, ஏசாயா 40:29 சொல்றாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறான்னு தெரியுமா, பெருக செய்கிற தேவன். ஆமென். அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர்ல 1:24 பவுல் சொல்வார், என் பலன் கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
உன் பலனை என்ன செய்? ஸ்திரப்படுத்து. ஏமே எத்தனை காரியத்தை பார்த்தோம். முதலாவது ரட்சிப்பை காத்துக்கா. ரெண்டாவது தேவ வசனத்துக்குள்ள வாழு. மூணாவது நம்பிக்கையோட காத்துரு. 4 கிறிஸ்துவை உன் பலனாக என்ன செய்து கொள். ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் மகிமையை திருப்பி வர பண்ணினது போல. இனி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆமென். யாக்கோபை குறித்து படித்து பாருங்க. ஆமென். ஒரு நாளில் அவனுடைய மகிமையெல்லாம் அவனை விட்டு போயிற்று. அவனுடைய மகிமையெல்லாம் போயிற்று. யாக்கோபு சொன்னான், வெறும் கோலும் கையுமா எங்கள் அப்பா விட்டு புறப்பட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டிய நான், நிறைவாய் வாழ வேண்டிய நான், என் அப்பாவை இழந்தேன், என் அம்மாவை இழந்தேன், என் சகோதரனை இழந்தேன், நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்தேன், வெறுமையாக்கப்பட்டேன். ஆனால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் ரட்சிப்பில் நான் நின்னேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, நீ போகிற வழியில் ஏமே நான் உன்னோட இருந்து ஏமே உனக்குள்ள எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னார். நான் கர்த்தருடைய வழியில் அந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டேன். அவருடைய வசனத்தை நான் காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையை நான் காத்து கொண்டேன். நான் கர்த்தரை என் பலனாய் கொண்டிருந்தேன். கர்த்தர் அவனை என்ன செய்தாரா தெரியுமா? அவருடைய மகிமையை திருப்பி கொண்டு வந்தார். இஸ்ரவேலே, யாக்கோபுக்கு நான் அதை செய்தேன்னா உனக்கும் அதை செய்வேன். உன்னுடைய மகிமையை இந்த நாட்களை நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வெறுமையாக்கப்பட்ட நாட்கள், நீங்கள் வெறுமையாக்கப்பட்ட வருஷங்கள் ஆண்டவரால் திருப்பி கொண்டு வரப்படும். நீங்கள் வெறுமையாக்கப்பட்ட காலங்கள் திரும்பி வரும். முந்தின மகிமைக்கு ஒத்த மகிமையை கர்த்தர் கொடுப்பார். அந்த நகோமி சொன்னா, ஐயோ என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, நான் வெறுமையாக்கப்பட்டு விட்டேன், என்னை மாறான்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை கசந்திருக்குன்னாரு. ஆனால் திருப்பி கொண்டு வந்த ஆண்டவர் அந்த நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்ததென்று ஊராரெல்லாம் வாழ்த்தும்படிக்கு இழந்து போன மகிமையை நகோமிக்கு கொடுத்திருக்கிற அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அந்த மகிமையால் நிரப்புவார். உங்கள் வெறுமைகளை ஆண்டவர் மாற்றி எடுப்பார். விசுவாசிக்கிறவர்களோ ஆமென் சொல்லுங்க. எழும்பி நிற்போம், நாம ஜெபம் பண்ணுவோம். கீபோர்ட் பிரதர், எஃப் மேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால். மகிமை இன்றைக்கு திரும்பி வரட்டும். ஆராதிங்க. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் ஓ தூதித்து தூதித்து மகிழ்ந்து ஓலா தூயவர் உம்மை நான் ஓலா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில். எத்தனையோ நேரங்களை நினைச்சிருக்கிறேன். ஏன்னா 95வது வருடத்தில் ஊழியத்துக்கு வந்தேன். 2006 வருடத்தில் முற்றிலுமாய் வெறுமையாக்கப்பட்டேன். அப்போ நினைச்சேன், இந்த மகிமை திரும்பி வருமா? இனி ஒரு வாழ்வை பற்றி நான் யோசிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்தேன். ஆண்டவர் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை பூச்சிகளும் புழுக்களும் எல்லாம் பட்சித்து போட்ட அந்த வருஷங்கள் இனி பார்க்க முடியுமான்னு யோசித்தேன். ஆனாலும் ரட்சிப்பை காத்து கொண்டது. அவருடைய வார்த்தைக்குள்ள நிற்கிற பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை நம்பி இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அவரையே என் பலனாக கொண்டு என்னை புதுப்பிக்கிற பலனை கொடுத்தார். அதனால் என்ன, அதை விட அற்புதமான மகிமையை ஆண்டவர் பிந்தின மகிமைக்கு ஆமென் முந்தின மகிமையிலும் பிந்தின மகிமையை பெரிதாய் விளங்க பண்ணினார்.
யாக்கோபுக்கு செய்தது போல நமக்கு செய்கிற ஆண்டவர். இஸ்ரவேலே, உன் மகிமையை இந்த நாட்களில் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இழந்து போனதை நினைச்சு கவலையோட வந்திருக்கிறையா? கடந்து போனதை நினைச்சு இன்னைக்கு கண்ணீரோட நிற்கிறையா? கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உன் மகிமையை திரும்பி வரப்படுவேன். பூர்வ நாட்களில் இருந்ததை போல அது திரும்பி வரும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தருடைய மகிமையை நீ பார்க்கிற ஒரு மாதமாய் இருக்கும். ஒருவேளை மரித்து அடக்க பண்ணப்பட்ட நாற்றம் எடுத்த ஒரு இடத்துல ஃபைலை மூடி வச்சுட்டனாலும் ஆண்டவர் சொல்ல அந்த மகிமை திரும்பி வரும். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். இறுதியான ஜெபத்தை நம்முடைய அருமையான அங்கிள் செய்து ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுவார். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமது தயவினாலே நாங்கள் ஆண்டவரை முதலை தாண்ட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தயவினாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறிந்து அதை கடைபிடித்து அதன் மூலமாக விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர். கடந்த 3 மாதங்களில் இருந்த மகிமையை விட இனி வரும் நாட்களில் வருகிற மகிமை பெரிதாக இருக்கிறது. எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றிவிட்டதற்காக நன்றி அப்பா. உமக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா அத்தனையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஜீவ பலிகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்கள் இனஜன பந்துக்களை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்கள் சொத்து சுதந்திரங்களை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, எடுத்துக்கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. இருக்கிற நாட்களில் நீர் கொடுக்கிறதை சம்பூரணமாய் அனுபவித்து சம்பூரணமாய் துதித்து பாடி புகழ்ந்து போற்றி மயம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்ந்து ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை ஸ்தத்தம் செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக நமது ஆயர் அவர் குடும்பத்தோடும் நிலைத்திருப்பாராக, ஆமேன், ஆமேன்.